அத்தியாயம் 2. நீரஜ் மல்ஹோத்ரா தன் முன்பு வைக்கப்பட்டிருந்த ரிப்போர்ட்ஸை படிக்க ஆரம்பித்தார். அதை படிக்க படிக்க அவருக்கு கோபம் எழுந்தது. கல்லூரியில் சேர்ந்து 6 மாதங்கள் வரை அமைதியாக இருந்தவன் அதன் பிறகு அந்த பெண்ணின் காதலில் விழுந்திருக்கிறான். எந்தவித பாரம்பரியமும் இல்லாத குடும்பம், நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களின் பெண்ணையா இவன் காதலித்து தொலைக்க வேண்டும் என்று அவன் மீது கடுப்பானார். இங்கே தன் குடும்பத்தில் பெண் கொடுக்க பெரும் பணக்காரர்கள் எல்லாம் வரிசை கட்டி நிற்க, இவனோ பஞ்சப்பராரியான குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலிக்கிறான். இந்த விஷயம் தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தெரியக்கூடாது என்று எண்ணினார். இதை எப்படி முடிக்க வேண்டும் என்றும் மனதிற்குள் ஒரு கணக்கு போட்டுக்கொண்டார். அதற்கு சித்தார்த் இங்கே வர வேண்டும் என்று எண்ணினார். அதனால் உடனே அவனுக்கு டிக்கெட் போடப்பட்டது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டு தனது வேலைகளில் கவனத்தை வைத்தார். இது எதையுமே அறியாது சித்துவும் வர்ஷினியும் தங்களது காதலை கொண்டாடி கொண்டிருந்தனர். அதிலும் 2 மாதங்கள் பிரிவை அனுபவித்தவர்கள் அந்த பிரிவை ஈடுகட்டும் வகையில் சிறிது நேரம் கிடைத்தாலும் ஒன்றாகவே சுற்றி கொண்டிருந்தனர். அன்றும் அப்படித்தான். இருவரும் கல்லூரி முடிந்த பின் அருகே இருக்கும் ஒரு பூங்காவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அவனது கண்கள் தன்னவளையே விழுங்கிக் கொண்டிருக்க, அவளோ அவனிடம் சுவாரஸ்யமாக பல கதைகள் பேசிக்கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பின்பே அவன் தான் பேசுவதை கவனிக்கவில்லை என்பதை உணர்ந்து அவன் தோள்களில் ஒரு அடி அடித்து, சிது, என்ன இது என்றாள் வெட்க புன்னகையுடன். அவளது விரல்களை பற்றி ஒவ்வொன்றிலும் முத்தம் வைத்தவன், என்னன்னு தெரியல மது, உன்னை பார்த்த அந்த நொடியிலிருந்து ஜென்மமா உன்னோட வாழ்ந்த அந்த உணர்வு தோன்றியது. என் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்றால் அது உன்னால் மட்டுமே முடியும் என்றான். அவனது பேச்சில் அதிர்ந்து, என்ன செய்தது, நானே மனசுக்குள்ள ஒரு பயத்தோடு தான் இருக்கேன். நம்ம 2 பேரையும் சேர விடுவாங்களா, இல்லை அந்த கௌரவ கொலை மாதிரி செஞ்சிருவாங்களா என்றாள் பயத்துடன். அவளது தலையில் தட்டி, லூசு மாதிரி பேசாத மது, நீயும் நானும் 100 வருஷம் நல்லா வாழ்வோம். எங்கள் வீட்டில் பிரச்சனை எதுவும் இருக்காது. எங்கள் அப்பா எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. எனக்கு என்னவோ 2 நாளாக மனசுக்குள்ளே பயமாக இருக்குது சித்து. உன்னை பார்த்தா பணக்கார பையனாக தெரிகிற. உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்களான்னு சந்தேகமாக இருக்குது என்றாள் கலக்கத்துடன். அவளது பயம் கண்டு அவளை தன் தோள்களில் சாய்த்து கொண்டவன், கண்ணம்மா, எதுக்கு இந்த தேவையில்லாத பயம், அதை விடு. நான் ஊரிலிருந்து வரும்போது உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்றான் கண் சிமிட்டி. அவனது முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள், எனக்கு எதுவும் வேண்டாம் சித்து, உன்னோட வாழ்நாள் முழுவதும் வாழும் வாழ்க்கை மட்டும் போதும். அவளது இடையை பற்றி லேசாக அணைத்து விடுவித்தவன், போதும் மது, இருக்கிற கொஞ்ச நேரத்தில் பிரிவை பற்றியே பேச வேண்டாம். நீ கண்ணை மூடு, நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேங்கிறத காண்பிக்கிறேன் என்றான் மென் சிரிப்புடன். அவளும் அதுவரை இருந்த சோர்வு நீங்க கண்களை மூடிக்கொண்டு கையை நீட்ட, அவளது கரங்களில் வந்து விழுந்தது ஒரு ஜோடி கொலுசு. அதை தடவி பார்த்து, கொலுசா என்று கண்களை திறந்தவள் அவனது பார்வை தனது கால்களின் மீது இருப்பதைக் கண்டதும் கோபமாக, அடிக்கடி நீங்கள் என் பாதங்களை எதுக்கு பார்க்குறீங்க என்றாள் முறைப்புடன். மென் சிரிப்புடன் அவளின் புறம் திரும்பியவன், பாயல், எல்லா பாதங்களுக்கும் அது பொருந்துவதில்லை. உன்னுடைய பாதம் பாயல் இல்லாமல் நன்றாகவே இல்லை சோட்டி. பாயல்னா கொலுசு என்றான் கனிந்த குரலில். அவனது குரலில் தெரிந்த நெகிழ்வு கண்டு, ஐயா ரொமான்டிக் மூடுக்கு போயிட்டார் போல என்று கேலி பண்ணி சிரித்தாள். அவளது சிரிப்பில் மயங்கி போனவன் அவள் கையில் இருந்த கொலுசை வாங்கி, நானே போட்டு விடவா சோட்டி என்றான் கெஞ்சலாக. அவனை முறைத்துவிட்டு, நானே உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டு இருக்கேன் சித்து, எங்கள் வீட்டு ஆட்களுக்கு தெரிஞ்சால் என்னவாகும்னு. நீங்கள் என்னடான்னா பார்க்கில் வந்து உட்காந்துக்கிட்டு கொலுசு போடவான்னு கேட்குறீங்க. அவனோ விடாது, ப்ளீஸ் சோட்டி, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்றான் கெஞ்சலாக. அவன் தோளில் சாய்ந்து கொண்டு, நம்ம கல்யாணம் முடிந்த பிறகு நீங்கள் தான் எனக்கு எப்போ கொலுசு வாங்கினாலும் போட்டு விடணும், சரியா? அவள் சொல்லியதில் கோபத்தோடு முகத்தை திருப்பி கொண்டவன் அவனது முகவாயை பற்றி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சித்து என்றாள் பாவமாக. அவளது நிலையை உணர்ந்தவனும் மெல்ல இறங்கி வந்து, சரி, இந்த கொலுசை நீயே வச்சுக்கோ, உனக்கு முதலாக நான் வாங்கி
வாங்கி வந்தது என்று அவள் கையில் திணித்தான். தன் கையில் இருந்த கொலுசு தங்களின் காதலின் அடையாளம் என்பதை அப்பொழுது அவர்கள் உணரவில்லை. அனைத்திற்குமான சாட்சியாக இருக்கப் போவது அது மட்டுமே. மகிழ்ச்சியுடன் அதை வாங்கி முத்தமிட்டு தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவளை பொறாமையாக பார்த்தவன், அந்த கொலுசுக்கு கிடைக்கிறது எனக்கு எதுவுமே கிடைக்கல பாரேன் என்றான் பெருமூச்சுடன். அவனது கரங்களில் லேசாக தட்டி சித்து என்றால் சினுங்கலாக. அவனுமே அதே போல சினுங்கி உன் சித்துவே தான் என்று நெற்றியில் முட்டினான். இவை அனைத்தும் மொபைலில் ரெக்கார்டாகி கொண்டிருந்தது. நீரஜ் மல்ஹோத்ராவின் ஆள் அவர்களை பின்தொடர்ந்து வந்து அனைத்தையும் படம் பிடித்து அவருக்கு அனுப்பி கொண்டிருந்தான். அதுவரை அவனுடன் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தவள் நேரமானதை உணர்ந்து, நேரமாச்சு சித்து, அம்மா தேடுவாங்க என்று சொல்லி எழுந்து கொண்டாள். அவளை விட்டு பிரிய மனமில்லாமல், ஓகேடா, வீடு வரைக்கும் நான் கொண்டு வந்து விடவா? இல்லை சித்து, நானே போயிடுறேன் என்று பையை மாட்டிக்கொண்டு கிளம்பிவிட்டாள். இருவரும் ஒன்றாக அந்த பூங்காவிலிருந்து வெளியேற அவர்களை பின்தொடர்ந்தான் நீரஜின் ஆள். அதே சமயம் அவர்களை மற்றொரு ஆளும் புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தான். தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாத இருவரும் தங்களின் ஸ்வீட் நத்திங்ஸ் பேசியபடி சென்றனர். அவளை பஸ்ஸில் ஏற்றிவிட்டு தனது இருப்பிடத்திற்கு சென்றான் சித்தார்த். அவளுடனான நினைவுகளுடன் தனது அறையில் அமர்ந்திருந்தவனை கலைத்தது அலைபேசி. அழைத்தது யாரென்று எடுத்து பார்க்க அவனது தந்தைதான் என்று தெரிந்ததும் அவசரமாக எடுத்தவன், பாப்பா சொல்லுங்க, உனக்கு 8 மணிக்கு ஃப்ளைட்டு, டிக்கெட் போட்டிருக்கேன், வந்து சேர் என்றார். அவனோ பதட்டத்துடன், என்னாச்சு பாப்பா, தாதிக்கு எதுவும் இல்லையே என்றான் மீண்டும் பதற்றத்துடன். உன் சைன் வேணும், அதுக்காகத்தான் வர சொல்கிறேன் என்றவர் ஃபோனை வைத்திருந்தார். அவர் குரலில் எதுவும் சரியாக இல்லாத ஒரு தோற்றத்தை உருவாக்கியது. என்ன எதுவென்று புரியாமல் தந்தை அழைத்ததற்காக கிளம்ப ஆரம்பித்தான். குஜராத் சென்றதுமே அவனை வீட்டிற்கு செல்ல விடாமல் அலுவலகத்திற்கு வரவழைத்தார். அங்கேயே சென்றதும் என்னவென்று அவன் கேட்கும் முன்னே வர்ஷினியை பற்றியும் அவனை பற்றியும் இருந்த ரிப்போர்ட்ஸை தூக்கி அவன் முன்னே போட்டார். என்ன இது சித்து, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்றார் கோபமாக. என்னவென்று புரியாமல் இருந்தவன் அதை எடுத்து பார்த்ததும் உடல் இருக நாற்காலியிலிருந்து எழுந்து கொண்டான். என்னை வேவு பார்த்தீங்களாப்பா என்றான் கோபமாக. நான் கேட்டதற்கு பதில் சொல் என்றார் அவர் அழுத்தமாக. அவனும் கோபத்துடன், ஆமாம், அவளை லவ் பண்ணுறேன், என் லைஃப்பில் அவளை தவிர வேறு எந்த பெண்ணிற்கும் இடமில்லை என்றான்.